வணக்கம். இந்த 2016ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் நடக்கக்கூடிய பொது பலன்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகம் தனித்தன்மை வாய்ந்தது. உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு நடப்பு திசை, நடப்பு புக்தி, நடப்பு அந்தரம் என்று ஒரு நடந்து கொண்டிருக்கும். அதன் அடிப்படையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள், ஏற்ற இறக்கங்கள், நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அத்தனையும் இருக்கும். இருப்பினும் அதோடு கூட இந்த ராசி பலனையும் நீங்கள் சேர்த்து பலன் பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். துலா ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஓரளவுக்கு சிறப்பான காலம் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் இடம் வாங்குவதற்கு யோகம், வண்டி வாகனங்களுக்கு வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டு. பார்க்கும் வேலையை விட வேண்டிய சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு அமையும். புதிய வேலை கிடைப்பதற்கான காலங்கள் அமையும். ஆன்செட் செல்வதற்கான காலங்கள் இது சிறப்பானதாகும். காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். குழந்தைகளால் மன வருத்தங்கள், வேதனைகள் அமையும். தகப்பனாரால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். அடிக்கடி ஆலய தரிசனங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பார்த்த வெளிநாட்டு தொடர்பால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில், குறிப்பாக கால் பாதங்களில் அடிவயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். தேவையில்லாத விஷயங்களில் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுதல் கூடாது. இக்காலங்களில் நீங்கள் பிரம்மதேவனை வணங்கி வர இந்த ஜூலை மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை நடந்தேறும்.